போன வாட்டி நம்ம வந்து எஸ்லாக் ஃபோட்டோஸ் எப்படி கிரியேட் பண்ணுறேன் என்னன்னு சொன்னேன். இந்த வாட்டி எஸ்லாக் வீடியோஸ் பற்றி பார்க்கலாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக நிறைய பேர் டாவின்சி ரிசார்ட் வீடியோலாம் கேட்டுட்ருக்கீங்க. நானும் ஸ்டாக்கில் வச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி வந்துட்டு எஸ்லாக் வீடியோஸ் பற்றி வரும்போது கொஞ்ச நாள் முன்னாடி ஃபிலிம் லுக் எலிமெண்ட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஐ ஹோப் ஃபியூ பீப்புள் லைக் இட். ஸோ அதுலேயே நான் சொல்லியிருந்த மாதிரி ஃபிலிம் லுக் எலிமெண்ட்ஸ் இஸ் ஃபைன், பட் ஃபிலிம் லுக் எப்படி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல எஸ்லாக் ஃபோட்டோஸோ வீடியோஸோ இன் ஜென்ரல் ஐ ஜென்ரலி ஷூட் எஸ்லாக் 3, எஸ்கேமட் 3. எஸ்லாகை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் தம் ரூலுங்க. இது பண்ணிங்கன்னா யூஆர் கொஞ்சம் சேஃப். இட் இஸ் நாட் ஆல் இன் ஃபார் ஆல் சினாரியோஸ், பட் இது பண்ணிங்கன்னா யூஆர் சேஃப் அப்படிங்கிற மாதிரி சில இது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அந்த ஒரு ஸ்டாப் மேலே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். ஸோ தட் நீங்கள் அந்த கான்ட்ராஸ்ட் வந்து புல் டவுன் பண்ணும்போது இட் இஸ் நாட் அண்டர் எக்ஸ்போஸ். நீங்கள் வந்து நார்மலாக இந்த எக்ஸ்போஷர் மீட்டர் 0 வச்சுருக்கிற மாதிரி எஸ்லாகில் எடுக்க முடியாது. நீங்கள் எஸ்லாகில் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஜென்ரல் ரூல் ஆஃப் தம் டு ஓவர் எக்ஸ்போஸ் அ பிட் ஸோ தட் யூ கேன் போஸ்ட்லேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதை பிரிங் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டாப் மேலே எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் கைண்ட் ஆஃப் அ மேண்டேட்ரி. இட் இஸ் அ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் அது கிளிப்பெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். வில் ஜம்ப் இன் டு டாவின்சி ரிசால்வ் நவ். So for this demonstration purpose, we'll take this video. I usually don't go above and beyond with film looks in weddings, but அப்பப்போ நானும் கொஞ்சம் அங்கே இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணேன். பிகாஸ் பேஸ்ட் ஆன் த பேக்ரவுண்ட் அண்ட் த சீனிக் கேப்பபிலிட்டிஸ், லைக் அந்த என்ன சொல்கிறது, பேக்ரவுண்ட் நல்ல கலர்ஸ் அண்ட் ஃப்ரேம்லேயும் நல்ல ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ரேம் இருந்ததுன்னா அந்த டைம்லலாம் ஐ ட்ரை டு இன்கார்பரேட் பிகாஸ் ஆஃப் தி கலர்ஸ் அண்ட் அங்கே அந்த ஃபிலிமில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளே ஆகுன்றதுனால அப்படி ஒரு சீன் தான் அது. ஆக்சுவலாக போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஹைதராபாத்தில் வெயிட்டட் வெட்டிங். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சன்லைட்டே இருக்காது. இது வந்துட்டு ஒரு ஈவினிங் ஒரு 5 PM போல் இதுக்கு அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஒரு வெட்டிங் இது. ஐ லவ் வென் வி ஹவ் க்ரீன்ஸ் இந்த ஃபிலிம். ஓகேங்களா, க்ரீன்ஸ் இருந்தாலே அங்கே அழகாக இன்கார்பரேட் பண்ணிடலாம். அது இந்த ஃபிலிம் லுக்லாம் கேட்கவே வேணாம், அப்படி வந்து விழுந்துடும். ஸோ அந்த ஃபிலிம் லுக் எலிமெண்ட்ஸில் வந்துட்டு ஃபிலிம் லுக் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்த மாதிரி இப்போ அந்த ஃபிலிம் லுக்கை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் த ஃப்ளோ. அவ்வளோதான். ஸோ ஒன்றுமே கிடையாது. ஃபிலிம் லுக் கிரியேட் பண்ணுறது இஸ் வெரி வெரி சிம்பிள். நம்மளுடைய மேனுவல் டாஸ்கிங்க ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் இஃப் யூ ஆர் நாட் கிரியேட்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச், வீ கேன் கிரியேட் இஃப் யூ வாண்ட், பட் ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்கும்போது லெஸ் இஸ் யூஸ் இட்டுன்றதுனால கோடாக் ஃபிலிம் லட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வில் ஃப்ரீயாகவே இருக்கும். பட் இப்போ இதே கிளிப்பே நான் வந்துட்டு டக்குன்னு ஒரு ரெக் 709 கன்வர்ஷன் மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே. This is how it looks Rec 709. Since it was exposed properly, ஒரு மாதிரி இதுவே நல்லா இருக்குது, ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. பட் திஸ் இஸ் கரெக்டாக கிரேட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இங்கே கோடாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஃபிலிம் லுக்ஸ்ன்னு இருக்கும். அங்கே கோடாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோடாக் லுக்ஸ் அவனே கொடுத்துருப்பான். D65, D55, D60 அதெல்லாமே கொடுத்துருப்பான். ஸோ இதுலேயே இப்போ வந்துட்டு அதை நான் அப்படி தூக்கி போட்டேன் அப்படின்னா இட் இஸ் ப்ராக்டிக்கலி அன்யூசபிளாக இருக்கும். இதனாலே என்னடா ஃபிலிம் லுக்குன்னு சொல்கிறேன், யூஸே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கே அப்படின்னு நிறைய நாள் நம்மளும் யோசிச்சிருக்கோம், நானும் யோசிச்சிருக்கேன். வெரி லேட்டர் ஆன் only I came to know that this is not supposed to be applied on Rec 709 clips but an intermediate called Cineon Film Log. அந்த ஒரு அவுட்புட் காமாவில் தான் வந்துட்டு இந்த கோடாக்கோட சிமுலேஷன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு ஐ லேட்டர் ஆன் only learned that, and after that it was a very seamless process. ஸோ ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்துட்டு இதுதான் ஐடியல் நோட் ஸ்ட்ரக்சர். இதில் வந்துட்டு நம்ம இந்த பிளர் எப்படி அப்ளை பண்ணுறோம், ஹேலேஷன் கொடுக்குறது, க்ளோ கொடுக்குறது, அந்த மாதிரி ஃபிலிம் லுக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அது போக லைக் இது ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக தெரிஞ்சாலும் திஸ் இஸ் a very very easy structure to follow through. லைக் லாஸ்ட் 2 நோட்ஸில் யூ ஆக்சுவலி டூ த ஃபிலிம் லுக், அந்த கலர், அந்த கன்வர்ஷன் எல்லாமே. ஸோ இந்த 8th நோடில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சுருக்கோம். இந்த கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட் அப்படியே எடுத்து போட்டுட்டு பேஸ்ட் ஆன் வாட் எவர் வீவ் டன், நான் வந்துட்டு இதை வந்து எஸ்லாக் 3 எடுத்தேன்றதுனால இன்புட் காமா வந்துட்டு எஸ்லாக் 3க்கு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் காமா பார்த்தீங்கன்னா சினியான் ஃபிலிம் லாகுக்கு போட்டுக்கலாம். ஸோ இப்போ லட்டை பொறுத்த வரைக்கும் ஐ கோ வித் தி கோடாக் 233 D65. இது அப்படியே தூக்கி ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் இந்த கீக்கு போயிட்டு அதோட இன்புட்டை லைட்டாக குறைச்சிக்கலாம். ஒரு 0.5 சம்திங் லைக் தட் இருந்தால் போதும். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வில் கெட் இன் டு த ப்ரைமரிஸ். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஈவன்லி பேலன்ஸ்ட் அவுட்டாக வைக்க ட்ரை பண்ணுவோம், ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்க வேணாம். அண்ட் சேச்சுரேஷன் இறங்கிட்டு லெட்ஸ் பூஸ்ட் தி சேச்சுரேஷன் டு 100, லைக் ஃபுல் சேச்சுரேஷனில் வச்சுட்டு இப்போ ஈவன்லி சேச்சுரேட்டடாக இருக்குது.
இதிலிருந்து வில் கெட் இன் டு த ஹெச்எஸ்எல் நோட் ஆன் த தேர்ட் நோட். அண்ட் இப்போ இந்த இதில் நமக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹியூவை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லோஸ் லைட்டாக கொஞ்சம் ஆரஞ்சில் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்கின் டோனும் லைட்டாக கொஞ்சம் எல்லோஸ்லாம் கொஞ்சம் அந்த ஆரஞ்சு ரெட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக புல் பண்ணுவோம். அண்ட் இந்த இலை எல்லாமே நல்லா கூட இன்னும் கொஞ்சம் க்ரீன் இருக்கலாம். ப்ளூஸ் ஃபைன். ஸோ இப்போ வில் கெட் இன் டு தி சேச்சுரேஷன். அண்ட் the yellows and the reds are fine, whereas we'll tone down the greens a lot actually. So this is what we've arrived. கொஞ்சம் பர்டிகுலராக அந்த க்ரீன்ஸை மட்டும் கொஞ்சம் புல் டவுன் பண்ணியிருக்கோம். இப்போ I'll again get into the primaries and கொஞ்சம் ஷேடோஸை கொஞ்சம் வெளியே எடுக்கலாம். ஹைலைட்ஸ் லைட்டாக கொஞ்சம் ப்ளூம் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட்டை கூட லைட்டாக இறக்கலாம். ப்ரைமரிஸ் அட்ஜஸ்டட், சேச்சுரேஷன் பூஸ்டட் அப், ஹெச்எஸ்எல்லையும் கொஞ்சம் வேலையெல்லாம் காமிச்சாச்சு. இப்போ வில் கெட் இன் டு த லுக் அண்ட் வில் கிரியேட் அ லுக் தட் வி வாண்ட். ஐ யூஸ்வலி கோ வித் தி யூஷுவல் லைட்டாக எல்லோஸ் ஆன் தி ரோல் ஆஃப், அந்த ஹைலைட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொடுத்து ரோல் ஆஃப் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஐ டேக் தீஸ் 3 நோட்ஸ். என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்றுமே இல்லை, போனதில் பார்த்த மாதிரி தான். வி ஹவ் ஆடட் அ ரேடியல் பிளர் அண்ட் ஹேலேஷன் இருக்குது. ஹேலேஷனும் நம்ம வந்துட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸில் தெரியும் நமக்கு. ஷிஃப்ட் ஹெச் கொடுத்தேன் அப்படின்னா எங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக ஹைலைட்ஸ்க்காக வச்சுருக்கேன். அதை நம்ம வந்துட்டு எவ்வளோ இன்டென்ஸாக வேணும்னா வச்சுக்கலாம். அண்ட் சேம் க்ளோவும் அதே மாதிரி தான் சாஃப்ட் லைட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ தட் நமக்கு வந்துட்டு ஃபுல் த்ரூ ஒரு கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி கொடுத்துருக்கோம். You have a very nice vibrant film look. This is not the typical cinematic look or something like that, like I explained in the previous video. The full credit goes to Waqas Qazi. நான் அந்த வீடியோவில் தான் இந்த ஃபுல் ஒர்க் ஃப்ளோவுமே பார்த்து கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ ஹவ் பின் யூஸிங் திஸ் ரெகுலர்லி ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஐ ஹவ் பின் லைக்கிங் இட். வெட்டிங்ஸ்லேயே இதே மாதிரி பண்ணுறது தான் என்னோட பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டுருக்கேன். அகேன் இந்த லுக்கு கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறதா இருக்கட்டும், ஹேலேஷன் எனக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்குமே தவிர, பட் திஸ் இஸ் தி ஒர்க் ஃப்ளோ மேக்ஸிமம். ஐ லிங்க் தட் வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பிலோ. ஸோ ப்ராப்பராக எண்ட் டு எண்ட் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ ஐ வில் சஜஸ்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் மை சைட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் ஹியர் இன் திஸ் வீடியோ. ஸோ நான் இதை பற்றி வளன்னு ரொம்ப நேரம் இழுக்க விரும்பலன்றதுனால ஐ ஜஸ்ட் மேட் இட் குவிக். Because it is just a matter of ஒரு கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஒரு லட், வாட் எவர் லட் ஆஃப் யுவர் சாய்ஸ், அதை போட்டுட்டு அதை நீங்கள் டயல் டவுன் பண்ணிங்கனாலே யூ கெட் தி லுக். அண்ட் அதுக்கு மேலே இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் அ ப்ராப்பர் ஃபிலிம் லுக் கைண்ட் ஆஃப் அ திங் தட் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான். இட் இஸ் ஜஸ்ட் கிரியேட்டிங் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தட் ஓகே அப்படின்ற ஒரு அந்த கனெக்ட் கொண்டு வரதுக்காக. இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி லைக் இதெல்லாம் கேமராலே அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாட்டியும் எடிட்டில் கொஞ்சம் நம்ம மிமிக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அந்த ஃபிலிம் லுக்கே. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த ஃபிலிம் ஸ்டாக்கில் எடுக்கும்போது ஃபிலிம் ஸ்டாக்குக்குன்னு அந்த ஒரு கலர் சிமுலேஷன் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி போஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கலர் எதுக்கு எது மாதிரி ட்வீட் பண்ணி அந்த லுக் அதை மாதிரி கொடுத்து இந்த என்ன சொல்கிறது ஹைலைட்ஸை ப்ளூம் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்துட்டு எல்லோஸோ இல்லை வேறு மாதிரி கலர் டிண்ட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொரு கலர் ஹியூ எந்த மாதிரி வைக்கலான்ற வேரி பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எடிட்டிங்கில் இஸ் அ வே ஆஃப் மிமிக்கிங் திங்ஸ் டு ஆர் ப்ரிஃபரன்ஸ், அவ்வளோதான். அண்ட் அதை நீங்கள் எஸ்லாகில் எடுக்கும்போது யூ ஹாவ் ஈவன் மோர் கண்ட்ரோல் ஆஃப் எடிட்டிங் ஹவெவர் யூ வாண்ட் டு. ஸோ அதுக்காக தான் இந்த எஸ்லாகில் எடுக்கிறது. எப்படி ஃபோட்டோஸ்லேருந்து இஸ் அ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படி தட்டி விடலாம் அப்படின்னு சொல்லணும். வீடியோவில் அப்படியே ஆன் தி அதர் எண்ட் இட் இஸ் மச் மோர் on a professional scale that I recommend, that I do personally. It is a very long learning curve. நீங்கள் இப்போ எடுத்து அப்படியே மாஸ்டர் பண்ணிட முடியாது. பட் I talk from experience because என் சோனி A6400 வந்துட்டு எஸ்லாக் எடுக்க முடியுன்றது வாஸ் அ வெரி வெரி பிக் திங் பேக் தென். 2019 இட் வாஸ் அன் APC கேமரா. அது வந்துட்டு 120 FPS ஷூட் பண்ணோம், 4K 30 ஷூட் பண்ணோம். சோனி எஸ்லாக் 2, எஸ்லாக் 3 எல்லா அந்த லாக் ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்குன்றதெல்லாம் வாஸ் அ பெரிய ஃபீச்சர். ஸோ மீ நாட் நோயிங் எனி திங், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் த மோஸ்ட் அவுட் ஆஃப்ன்றதுனால என்னோட பழைய யூடியூப் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க, இருக்கும் எல்லாமே எஸ்லாக் தான். ஐ டென்ட் நோ ஹவு டு கிரேட் இட் ஆல், பட் ஐ ஸ்டார்டட் ஃபில்மிங் எஸ்லாக். இந்த ப்ராப்பர் எக்ஸ்போஸ்லாம் பண்ணாமல், ஏதோ ஒன்று ப்ராப்பராக லைட் பண்ணாமல், எனக்கு அப்போ லைட்டிங் செட்டப் கூட இருக்காது, டியூப்லைட் கூட போட மாட்டேன். அந்த சன்லைட்டை ஒரு சைடில் வச்சுக்கிட்டு கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல எஸ்லாகில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் ப்ராபப்ளி தட் வாஸ் தி லேர்னிங் கர்வ் தட் ஐ நீடட்.
இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஒரு விஷயத்தை தப்பு பண்ணும்போது தான் ஓகே அது இப்படி தப்பு பண்ணுறேன், இப்படி தப்பு பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. அண்ட் இன் தட் வே இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ அப்படி எஸ்லாக் எடுத்து அப்படி கிரேட் பண்ண ஆரம்பிச்சு ஐ ஹேட் அ லாட் ஆஃப் லைக் எனக்கு இந்த டக்குன்னு ஸ்டாக் கிளிப்ஸோ இல்லை எனக்குன்னு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ப்ராப்பர் ஹை அண்ட் கேமரா வச்சுட்டு அவங்களுக்கு கிளிப்ஸ் எடுத்துக்கிறதுலாம் எனக்கு பாசிபிள் இல்லை. ஸோ ஐ ஹேட் மை ஓன் கிளிப்ஸ், ஐ கிரியேட்டட் மை ஓன் கிளிப்ஸ். நிறைய ஃபிலிம் பண்ணி அதுலேருந்து எடுத்து ப்ராப்பர் எக்ஸ்போசிங் கண்டிஷனில் எடுத்து அதுக்கப்புறம் லோ லைட்டில், நார்மல் லைட்டில் அண்ட் அவைலபிள் லைட் நிறைய இருந்து அந்த மாதிரி நிறைய வேரியஸ் சினாரியோஸில் எடுத்து அதை கிரேட் பண்ணி தான் கற்றுக்கிட்டது. அண்ட் இட் வாஸ் அ வெரி என்ஜாயபிள் லாங் லேர்னிங் கர்வ். நான் 2019 ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இப்போ ஐ டோன்ட் கால் மீ இந்த கலரிஸ்ட் அதெல்லாம் கிடையாது. நான் ஐ ஐ ஐ ஐ கலர் கிரேட் மை வீடியோஸ். இப்போ வெட்டிங் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலைகளில் பார்க்குற எல்லா வெட்டிங் ஃபிலிம்ஸும் வந்துட்டு மோஸ்ட்டாக ஐ கலர் கிரேட். ஸோ ஐ டேக் மை ஸ்வீட் டைம் கலர் கிரேடிங் இட். அதனால தான் இந்த ஃபிலிம் லுக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் இம்ப்ளிமெண்ட் இட் எவ்ரி சிங்கிள் டைம், பட் வேர் ஐ இம்ப்ளிமெண்ட் இட் கிளிக்ஸ். There are a lot of films where I go the basic standard look because it is like ஒரு softer creamy look where அதுவே அதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரியும் இருக்கும். சில நேரங்கள் ஐ கோ above and beyond வித் ஃபிலிம் லுக். சில நேரங்கள் ஐ ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கே ஐ டியூன் சம்திங் அண்ட் ஃபிலிம் கிரீன் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த மாதிரி எல்லா விஷயமே வந்துட்டு போஸ்ட் ப்ராசஸிங்கில் இந்த கலர் கிரேடிங்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கு தான் இந்த எஸ்லாக் மேட்டர் நான் வந்து வீடியோக்கு சொல்கிறேன். வீடியோ பெர்ஸ்பெக்டிவில் நான் ப்ரொஃபஷனல் ஒப்பீனியனாக கொடுக்கணும் அப்படின்னா that I would strongly advise that if you have the opportunity to shoot on log formats, please go for it. Because ஆரம்பத்தில் there was not much opportunity, there was not much encouragement from for me to shoot S-log or log formats. நான் வந்து வெட்டிங்லாம் பண்ணும்போது வந்துட்டு வெட்டிங் இஸ் a very risky case to shoot in log. Like not a lot of scenarios உங்களுக்கு ஏற்ற மாதிரி பில்லிட்டு அமையாது. அப்படின்லாம் இருக்கும்போது சேஃபர் சைடுக்கு நம்ம வந்து நார்மல் ஸ்டாண்டர்டில் எடுத்துக்கலாம், அதில் ஹெச்எல்ஜியில் எடுத்துக்கலாம். அப்படின்லாம் இருக்கும்போது அலைகள் தான் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்து எடுத்தால் எஸ்லாக் தான் நான் கிரியேட் பண்ணுவேன். உட்காந்து என்ன லோ லைட் சினாரியோவாக இருந்தாலும் எவ்வளோ ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்லாம் வி ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங், எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் ஆல் தட். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் இட் அப் சும்மா ஃப்ளோவில் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். அவ்வளோதான். I'll end this video on that note. I'll see you guys soon in the next one. Thank you for being really patient. I know it's very tough, ஒரு வீடியோ வந்தவனுக்கப்புறம் ஆசாசியாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வருமா வராதா எப்போ வருன்னே தெரியாமல் உட்காந்து அப்படியே நம்ம மறந்துட்டு போகிறதுலாம் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். I know. So thank you for being patient. I'll see you soon in the next one. Until then, மகிழ்ச்சி.